அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவர்களே, அனைவரும் அம்மா அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்கிறீர்களா? நாம் இப்பொழுது ஒரு புதிய பாடல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாடலின் தலைப்பு தாய்நாடு. தாய்நாடுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் அம்மா அப்பா, நம் முன்னோர்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்த நாட்டை தான் தாய்நாடுன்னு சொல்கிறோம். இப்பொழுது பாடல் பாடுவோமா மாணவர்களே? அனைவரும் வாருங்கள், பாடலாம். பாடம் 7, தாய்நாடு. எந்தையும் தாயையும் மகிழ்ந்து குழாவி இருந்தும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தியேன் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். படத்தில் பாருங்க, இவர் யார்? இவர் தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மாணவர்களே, இப்பொழுது பாடலின் கருத்து பார்ப்போமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தந்தையும் தாயையும் மகிழ்ந்து கொண்டாடி இருந்தது இந்த நாட்டில் தான் சொல்றாங்க. முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு. முந்தையர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள். முன்னோர்கள்னா யாரு? தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள தான் முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது எந்த நாட்டில்? இந்த நாட்டில் தான்னு சொல்றாங்க. சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதுக்கு என்ன கருத்து சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சிந்தைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு. அவங்க அறிவில் பல 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்து விளங்கியது எந்த நாட்டில்? நம் நாட்டில், நம் தாய்நாட்டில்னு சொல்கிறாங்க. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தியேன் வாயுற வாழ்த்தேனோ. இதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வணங்கி, வந்தனைனா என்னன்னா வணங்கி, இதை வணங்கி மனதில் நினைத்து வாயுற கூறி வாழ்ந்தேனேன்னு யார் சொல்கிறாரு? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறார். அடுத்த லைனு, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்தே மாதரம் என்று சொல்லி இவ்வளவு பெருமை கொண்ட என் தாய்நாட்டை நான் வணங்க மாட்டேனான்ட்டு யார் கேட்குறாரு? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கேட்குறாரு. இந்த பாடலை யார் எழுதுனது? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அடுத்தது இரட்டை சொற்களை அறிதலை பார்க்க போகிறோம். இரட்டை சொற்கள்னு பார்த்தீங்கன்னா என்னான்னு சொல்கிறாங்கன்னா, 2 சொற்கள் வரது தான் இரட்டை சொற்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சொல் இரட்டித்து நின்று பொருள் தரும். ஒரு சொல்லுன்னா அது 2 முறை வரும். அந்த 2 முறை வர்றது பொருள் தரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சலசல. அது என்னது? சலசலன்றது சேல, அது ஒரு எழுத்து. சேலன்றது ஒரு எழுத்து. அதான் சொல்கிறாங்க. இரட்டித்து பொருள் தரும்னு சொல்கிறாங்க. இச்சொற்கள் 2ஆகவே வரும். இந்த சொற்கள் எப்படி வரும்? 2ஆக தான் வரும். 1லாம் வராது, 2 தான் வரும். சலசல, மடமட, 2 தான் வரும்னு சொல்கிறாங்க. தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. அதை தனித்தனியாக பிரிச்சுட்டா என்ன தராது? பொருள் தராது. சலசல பிரித்தா சல, அதுக்கு என்ன தராது? ஒரு பொருளும் தராதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். தண்ணீர் சலசல என ஓடியது. இதில் எது இரட்டை சொற்கள்? சலசல, இதான் இரட்டை சொற்கள். 2வது பாருங்க, மரம் மடமட என முறிந்தது. எது இதில் இரட்டை சொற்கள்? மடமட. 3வது பாருங்க, வண்டி
கட கட என ஓடுகிறது. இதில் எது இரட்டை சொற்கள்? கட கட. கட கடவை பிரித்தா நம்மளுக்கு பொருள் தருமா? தராது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. குழந்தை கல கல என சிரித்தது. இதில் எது இரட்டை சொற்கள்? கல கல. 5வது மழை பட பட என பெய்தது. இதில் எது? பட பட. 6 பற்கள் நர நர என கடித்தார். இதில் எது இரட்டை சொற்கள்? நர நர. அடுத்து பாம்பு சர சர என ஓடியது. இதில் எது இரட்டை சொற்கள்? சர சர. நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.